அரிசியின் விலை உயர்வுக்கு என்ன காரணம், என்னவெல்லாம் செய்தால் இந்த நிலை மாறும் என்பது குறித்து வரைகலை மூலமாக விளக்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெய்சங்கர், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி பணிமாறன். அதாவது அரிசி விலையேற்றத்திற்கு சில முக்கிய காரணங்களை நம்ம இன்னைக்கு வரைகலை மூலமா நம்ம விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி அப்படிங்கிறது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களிலிருந்து தான், அதாவது தமிழகத்தினுடைய தென் மாநிலங்களில் தான் இங்கே தான் உற்பத்தியானது அதிகம் நடக்குது. இந்த 3 மாநிலங்களிலிருந்து தான் அரிசியானது தமிழகத்திற்கு வருது. அதாவது இங்கே தமிழக மக்கள் பயன்படுத்துகிற சன்ன ரக அரிசி, தமிழக மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது இந்த ரகங்கள் தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த 3 மாநிலங்களை விளைவிச்சு அதை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. தமிழகத்தில் விளையிறது மோட்டார் ரக அரிசியானது ரேஷன் கடைகளில் அதிகமாக விற்பனைக்கு ஆகுது. பிற மாநிலங்களுக்கும், கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுது. அதை நம்ம சம்பா பருவ சாகுபடி எப்போ நம்ம அதை விளைவிக்கிறோம். அதனால தேவையான அரிசிங்கிறது நம்ம பிற மாநிலங்களை நம்பி தான் இருக்கும். ஸோ அந்த மாநிலங்களிலிருந்து வர அரிசியுடைய விலை ஏறத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதாவது ஆந்திரா பகுதிகளில் பெய்த பிக்ஜாம் புயல்னால அந்த பகுதிகளில் விளைச்சல் குறைஞ்சிருக்கு. சன்னரகம்ங்கிறது இந்த மாதிரியான புயல் நேரங்களில் மோசமான அளவில் பாதிக்கப்படும். அதனால அந்த இடத்துல பிக்ஜாம் புயல்னால விளைச்சல் குறைஞ்சிருக்கு. அதுவும் அதே போல பாஸ்மதி அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதால இந்த கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் அதிக விளைச்சல் இருந்தும் அவற்றில் பெரும்பகுதியானது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அப்படிங்கிற காரணத்தினாலையும் தமிழகத்துக்கு வர்ற அரிசியினுடைய வரத்து குறைஞ்சிருக்கு. நமக்கு இங்கே தேவை அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய விலைங்கிறது உயர்ந்திருக்கு. குறிப்பாக உதாரணத்துக்கு பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்லேருந்து உள்ளூர்லேயும் விளைச்சல் இருக்குது. அதே போல் ஆந்திர பகுதிகளிலிருந்தும் உள்ளே கொண்டு வந்து இந்த திருவள்ளூர் சந்தையில் அரிசி விற்கிறாங்க. அங்கே தினசரி 150 லாரிகள் போல அரிசி வந்த நிலைமை மாறி இன்னைக்கு விளைச்சல் குறைவுனால 80 லாரிகளில் மட்டும்தான் தினசரி அரிசி வருகை இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாதி அரிசியினுடைய வருகை குறைஞ்சிருக்கு. அதனால அதே நேரத்தில் அந்த ஆந்திர பகுதிகளில் நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி மிக்ஜாம் புயலால ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டை அரிசி எடுத்த நிலையில இப்போ 15 மூட்டை தான் அங்கே நெல் உற்பத்தியானது நடந்திருக்கு. உற்பத்தியும் பாதியாக குறைஞ்சிருக்கு. 35 மூட்டை எடுக்கும்போது ஒரு மூட்டையினுடைய நெல் 1500 ரூபாய்க்கு விட்ட நிலையில தோராயமாக ஒரு ஏக்கருக்கு 45,000 ரூபாய் பார்த்த நிலையில விவசாயிகளுக்கு தற்போது விலையேற்றம்ங்கிறது ஒரு மூட்டை 2000 உயர்ந்தும் கூட 15 மூட்டை அளவுக்கு தான், உதாரணத்துக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் தான் வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஈட்டக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அதனால விவசாயிகளுக்கு நட்டம் தான் ஏற்படுது. இந்த சூழ்நிலையினால தான், இந்த காரணங்களால தான் தமிழகத்துக்கு வர்ற அரிசியினுடைய விலையானது உயர்ந்திருக்கு. அதே திருவள்ளூர் சந்தையில நெல் விலையை வரத்தை பார்த்து இப்போ அரிசியினுடைய விலையை பாருங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 25 மூட்டையில் அரிசியை மூட்டை பிடிச்சு வித்தாங்க. அப்போ அது 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு ஒரு 25 மூட்டை அரிசியானது விற்பனையாச்சு. ஜிஎஸ்டிக்கு பிறகு 26 கிலோ மூட்டைகளில் பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஜிஎஸ்டி விலக்குக்காக. அது அப்போவே விலையேற்றம்ங்கிறது உயர்ந்து கடந்த ஆண்டு அரிசியினுடைய வரத்து குறைய நிலையில அது 1200 1250 ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு 26 கிலோ மூட்டையானது விற்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு சிப்பத்துக்கு கடந்த ஆண்டு 200 250 ரூபாய் அதிகரிச்ச நிலையில இன்றைக்கு ஒரு மூட்டைக்கு 150 ரூபாய் வரைக்கும் விலை உயர்வு மேலும் இப்போ கூடியிருக்கு. ஸோ இந்த விலை உயர்வு தான் அரிசி, இந்த காரணங்களால தான் இந்த அரிசியினுடைய விலை உயர்ந்திருக்கு. சரி, தமிழ்நாட்டில் நம்மகிட்ட அரிசி இல்லையா அப்படின்னும் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மோட்டார் ரகம், சம்பா பருவத்தில் மோட்டார் ரகத்தையும் குறுவை பருவத்தில் நாம சன்ன ரகத்தையும் நம்ம உற்பத்தி பண்றோம். மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2022-23 46 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்கிற அளவுக்கான நெல் நம்ம விளைவிச்சோம். அதை உயர்த்துறோம். ஒரு ஆண்டும் பரப்பை உயர்த்தி, நம்மளுடைய சாகுபடி பரப்பை உயர்த்தி அறுவடையை நம்ம கூடுதலாக்குற இலக்கு நிர்ணயிப்போம். அந்த வகையில் 2023-24 50 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்படுது. ஆனால் சென்னையிலையும் தென் மாவட்டங்களிலும் பெய்த கனமழை காரணமாக இந்த இலக்கானது 46 லட்சமாக குறைக்கப்படுது. இப்படி இலக்கை நம்ம குறைச்சுமே கூட, குறைக்கப்பட்ட இலக்கை கூட நம்மளால எட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா இந்த சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக பரப்பளவுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அடுத்த வரைகலையில் தஞ்சாவூரை பார்க்கலாம். தஞ்சாவூர்ல என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022-23 குறுவை மற்றும் சம்பா சாகுபடியில் இலக்கை மிஞ்சின உற்பத்தி நமக்கு கிடைச்சிருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக உற்பத்தியானதை நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இந்த நடப்பாண்டில் இலக்கும் குறைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக நமக்கு எவ்வளோ இதே மாவட்டத்தில் எவ்வளோ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வரைகலையில் பார்க்கலாம். அதாவது 2023-24 3.36 லட்சம் ஏக்கரில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த மழை காரணமாக 3 லட்சமாக இலக்கு குறைச்சி நிர்ணயிச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் 23,000 மெட்ரிக் டன் நெல்லானது தஞ்சை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சில 4 மாதங்கள் இருக்கு இந்த இலக்கு முடிய. ஆனாலுமே கூட நிர்ணயிக்கப்பட்ட இலக்கானது தஞ்சையிலிருந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்கு. இது தஞ்சையை போலவே இது பிற டெல்டா மாவட்டங்களுக்கும், திருவாரூர், நாகை, காரைக்கால், நம்மளுடைய புதுக்கோட்டை,
திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்களையுமே கூட இதுதான் நிலவரம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குறுவையில் நாம் தமிழகத்தில் பரவலாகவே சன்ன ரக நெல்லை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அந்த உற்பத்தி ஆகிற நெல்லை வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாகவே அவங்க கொள்முதல் பண்ணி அதை சந்தைக்கு கொண்டு வராங்க. அதனால குறுவை பயிரிடும் போது நமக்கு சன்ன ரக நெல் உற்பத்தியானது குறைந்தபட்சமாக தமிழகத்திலேயே கிடைக்கிற சூழல் இருக்கு. ஆனால் சம்பா சாகுபடினப்போ நாம குண்டு ரக நெல், மோட்டார் ரக நெல்கள் தான் உற்பத்தி பண்றோம். காரணம் என்னன்னா, சம்பா சாகுபடி காலகட்டங்களில் புயல் மழை காலம், அப்படி ஒரு புயலோ மழையோ வரும்போது சன்ன ரக நெல்லானது முற்றிலுமாக அழிவை சந்திச்சிரும், விவசாயிகளுக்கு எதுவுமே மிஞ்சாது. ஆனா இந்த சம்பா சாகுபடியில் குண்டு ரக நெல்லை நம்ம சாகுபடி செய்யும் போது அது தப்புது. விளைச்சல் குறைஞ்சாலுமே கூட குறைஞ்ச அளவிலையாவது ஒரு விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால தான் இதுக்கான மாற்று யோசனைகளை நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. சரி, நாம என்ன பண்ணலாம்? தமிழகத்திலேயே சன்ன ரக நெல் உற்பத்தி செய்யணும், இந்த மாதிரியான அரிசி விளையாட்டத்தை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில யோசனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு புதிய ரக நெல்லையை நம்ம உற்பத்தி பண்ணல அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. சன்ன ரகம் நாம குறுவையின் போது பயன்படுத்துற இந்த சன்ன ரகமானது ஆந்திர மாநிலத்தினுடைய கண்டுபிடிப்பு. அதைத்தான் தமிழகத்தில் குறுவையின் போது பயன்படுத்துறோம். சம்பால பார்த்தீங்கன்னா ஏடிடி 49, ஐஆர் 20, கோ 29, 1009 ரகங்களான மோட்டார் ரகங்களை தான் நம்ம விளைவிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால ஒரு புதிய சன்ன ரக நெல், அதாவது சம்பாவின் போது நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் ஒரு புதிய சன்ன ரக நெல் தயாரிப்பு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பரப்பளவை அதிகப்படுத்துறது. தமிழகத்தில் சாகுபடி பரப்பை அதிகரிச்சா இந்த தேவையை நம்ம ஓரளவுக்கு நிறுத்தி செய்ய முடியும். குறிப்பாக நம்ம டெல்டாவை மட்டுமே கவனம் செலுத்துற நிலையில பாலாறு பாயக்கூடிய வேலூர் மாவட்டங்களில், வேலூர், கிருஷ்ணகிரி, நம்ம திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு கூடுதலாக சாகுபடி பரப்பை எட்ட முடியும். 9700 ஹெக்டேர் சாகுபடி செஞ்ச இலக்குல 33,000 டன் நெல் கடந்த ஆண்டு எடுத்திருக்கோம். இந்த ஆண்டு 7700 ஹெக்டேர் சாகுபடியில் 35,000 டன் எடுக்கிறோம். இதை அதிகரிக்கும் போது நமக்கான நல்ல நாமளே உற்பத்தி செய்ய முடியும். இங்கெல்லாம் சன்ன ரகம் தான் பயிர் செய்யறாங்க. ஸோ இதனால தமிழகத்துக்கு கூடுதலாக சன்ன ரக அரிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த பகுதிகளில் நம்ம பாசன பரப்பை அதிகரிக்கணும்னா தென்பண்ணையாறு பாலாறு இணைப்பும், அதில் தடுப்பணைகள் கட்டதும், டெல்டா காவிரி மற்றும் குண்டாறு வைகை இணைப்பும், டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக, அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் சாகுபடி பரப்பையும் விளைச்சலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கும் போது தமிழகத்தில் நாம இந்த சன்ன ரகத்தை உற்பத்தி செய்ய முடியும். இதன் மூலியமா தமிழகத்திலே நம்ம விலையை கட்டுக்குள்ள வைக்க முடியும். மணிமாறன், நீங்க சொன்ன மாதிரி இந்த முறைகள்லாம் கடைபிடிச்சோம்னா அரிசியோட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத விளக்கமா வரைகளை மூலமா கொடுத்திருக்கீங்க. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். நன்றி.